Right is the ring of words when the right man rings them. Fair the fall of songs when the singer sings them. Still they are caroled and said. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Moto Vlog. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மேசிவான ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பற்றி பார்க்க முன்னாடி ஒருத்தர் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பைக்கோட ஓனர் ஜோன், ஸோ ஃபவுண்டர் ஆஃப் குமரி ஃபுட்டி. இந்த குமரி ஃபுட்டி ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்னியாகுமரியில் ஃபாஸ்ட்டாக ஃபுட் டெலிவரி ஆப்னு சொல்லலாம். கன்னியாகுமரியில் இருந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களுக்கு பேஜஸ் இருக்குது. அதில் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஹிமாலயன் 2016 லான்ச் பண்ணாங்க ஹிமாலயன் 411. ஸோ அது டூரிங் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக சீட்டிங் பொசிஷனும் சரி, இந்த புஷனிங்கும் சரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா அப்படின்னா, ஸோ அந்த ஹைவே போகிறப்ப க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 110 120 வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரொம்ப வைப்ரேஷன், அதுக்கப்புறம் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஃபீட்பேக் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு வேண்டி நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு வண்டியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயன் 450 லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்ப மேசிவாக பயங்கரமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் ஹிமாலயன் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. வண்டியில் ரைட் பண்ணி இப்படி ஜாக்கெட்டும் போட்டுட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் கட்டிட்டு போனால் ரோட் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இதில் என்னன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி எங்கள் கைஸ் இந்த பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டு சுத்தமாக எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது. ஸோ நீ இண்டிகேட்டர்ஸ் எடுத்தாலும் சரி, ஹெட்லாம்ப் எடுத்தாலும் சரி, பேக்கில் டேஞ்சர் லைட்டு கிடையாது, அது இண்டிகேட்டர் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த பேக் இண்டிகேட்டர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு அது பெருசாக இஷ்டப்படலை. அது தனியாக ஒரு டேஞ்சர் லைட்டாக ஒரு ரெட் லைட்டாக கொடுத்துருப்பி இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஹெட்லைட் டிசைனை பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட சிக்னேச்சர். எல்லா வெஹிக்கிளில் நீங்கள் பார்த்துனாலே தெரியும், இந்த சர்க்கிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்க்குறது நல்லா இருக்கு. டே டைம் வண்டி அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பிரைட்ல போட்டிங்கன்னா வாரப்போவே பயங்கரமாக ஒரு லைட்டிங் மிருகம் வர மாதிரி இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் இப்போ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 411 பார்த்தாலும் சரி, மற்றபடி இப்போ மீட்டிஆர் இல்லை புல்லட்டு கிளாசிக்கு இல்லைன்னா இன்டர்செப்டார் எது பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு அழகான ஒரு குரோம் ஃபினிஷ்ல ஒரு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பக்க பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த முள்ளா இருக்குன்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஃப் ரோடு போனீங்கன்னா நம்ம இப்போ ஷூல எல்லாமே சேர் ஆன அப்புறம் நம்ம அதில் வச்சு ஓட்டுறப்போ நார்மலாக இந்த ரப்பர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை நம்மளுக்கு கரெக்டாக கிரிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த ஃபுட் ட்ரக் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனர்ஸ் பார்க்குறப்போ இது பயங்கரமாக இருக்குது. பார்த்தனாலே தெரியும். இந்த ஃபியூல் டேங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஃபியூல் டேங்கோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்து பார்த்தாலே தெரியும். ஒரு ஹிமாலயன்னா ஒரு மவுண்டன் இருக்குல்ல, அதோட ஷேப்பை தான் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு தரத்துலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேங்கும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இந்த டேங்கை கம்பேர் பண்ணுறப்போ அந்த 411 ஸ்டைலிஷான லுக்கில் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் அப்ரோடாக பயங்கரமாக பெருசாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 17 லிட்டர்ஸ் டேங்கு. ரொம்ப லாங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ லடாக் போனாலும் சரி, நார்த் ஈஸ்ட் போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஏரியா போச்சுறப்போ பெட்ரோல் பங்க் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அதை ஏற்ற மாதிரி இவங்க இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் போகிற ரைடர்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹிமாலயன் எடுத்தினாலே அந்த 411லையும் அந்த சஸ்பென்ஸ் இருக்குல்ல, ஸ்மூத்னஸ் இருக்கு தெரியுமா, அதுவே வேற லெவலில் இருக்குங்க. இந்த சீட்டிங், அந்த புஷனிங் சரி, சஸ்பென்ஸ் அண்ட் ஸ்மூத்னஸ் வேற லெவலில் இருக்கும்.
அதுலேருந்து ஒரு படி மேலே ஏறி அப்கிரேட் பண்ணி இதில் சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்குறப்போ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு யூஎஸ்டி ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, 43mm யூஎஸ்டி ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. அதே இது நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோனோ சக்கப்சர் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ஷேப்பில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக இந்த மாதிரி இல்லாமல் இந்த ஷேப்பில் இருக்குது. ஆஃப் ரோடு எடுத்துட்டாலும் சரி, இப்போ நார்மலாக ஒரு குழியில் போட்டாலும் சரி, நம்ம பில்லியன் சீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம ஓட்டுற டிரைவருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி சரிஞ்சு இருக்கிறது எல்லாமே நம்ம சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் மோஸ்ட்லி. இப்போ டியூக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. டயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ரேடியல் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைஸ் டயர் பார்த்தீங்கன்னா 90/90 21 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140x80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் சைஸ் பயங்கரமான பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சார் அந்த ஃப்ரண்ட்டை விடுங்க, பேக் சைடு பார்க்குறப்போ இது பயங்கரமான ஒரு பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, டியூவல் பிஸ்டனில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா 270mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, டியூவல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் தான் வரும். ஸோ இதை பிரேக்கிங் பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருக்காரு. இந்த ஃபோர்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்டி ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிராவலிங்கை பாருங்கள் எவ்வளோ லெந்தியாக இருக்குது. ஸோ என்னென்னா ஆஃப் ரோட் பண்ணுறப்போ இந்த ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதே நீங்கள் இப்போ ஓல்டு மாடல் 411 பார்த்தீங்கன்னா அதில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, இதில் யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது நீங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குறப்போ ஏதோ இவ்வளோ நீளமான வண்டி அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, ஸோ ரொம்ப நீளமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசப்பா சிலுவையில் இறஞ்ச மாதிரி அவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 1510mm சைஸ் இருக்குங்க. அவ்வளோ நீளமான வண்டிங்க. வண்டியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்னென்ன முரட்டு லுக் மாதிரி இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஹிமாலயன் எடுத்துட்டாலே அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தெரியுமா, அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்தீங்கன்னா 230mm கொடுத்துருக்காங்க. இது இப்போ ஆஃப் ரோட் பண்ணுறப்போ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா ரைடரை அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக 805mm இருக்குது, அது நீங்கள் 845mm வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நார்மலாக 805 இருக்குது. ஸோ நான் ஒரு 5.8 இருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு பாருங்கள் ஹைட்டு எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ நான் உட்கார்ந்தா கூட மடங்கி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை இன்னும் ஹைட் எடுத்து ஏற்றுக்கலாம். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப் பார்த்தீங்களா, இந்த கேப் வரைக்கும் இது வரைக்கும் ஏற்றுக்கலாம். நான் 845mm வரைக்கும் ஏற்றுக்கலாம். பில்லியன் சீட்டு ஒய்டாக ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ பில்லியனுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. அதே இது ரைடருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்னொரு இந்த சீட்டோட புஷனிங்கை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அதே இது இந்த புஷனிங்கை விட இந்த 411 புஷனிங் வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் கிராபிளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 kg வரைக்கும் லோடு ஏற்றலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஹிமாலயா எடுக்கிறவன் 7 kgயில் நிற்கவே மாட்டான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 kg மேலே ஏற்றும். ஏன்னா அவ்வளோ லக்கேஜ் ஏற்றிங்க கொண்டு போகிறாங்க. ஸோ இதோட டேஞ்சர் லைட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை இம்புல்டாக இண்டிகேட்டர்ஸை கூட கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும். ஸோ இம்புல்டாக இண்டிகேட்டர்ஸை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லக்கேஜ் எடுத்து இப்படி மாட்டுறப்போ இந்த டேஞ்சர் லைட் இருக்குல்ல, இது மறைஞ்சிரும். ஸோ பேக்கில் வர வண்டிக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இம்புல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ உடஞ்சிட்டுனா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இது 2 இம்புல்டாக இருக்கிறதால கண்டிப்பாக ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபைனலாக இவனோட இதயத்தை பற்றி என் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எவர் டைமாக லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 452cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 40 bh பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா 40 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டார்க்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பயங்கரமாக இருக்கும். ஹிமாலயன் 411 5 கியர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க கைஸ். இதில் 6 கியர் உண்டு, ஸ்லிப்பில் கிளச் இருக்குது. ஸோ கிளச்சுகள்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், கிளச் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஒரு புல்லட்டோ கிளாஸுக்கு எடுத்தீங்கன்னா அது ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம அதை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இது நம்மளை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது.
when the singers இப்போ ஆஃப் ரோட் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரெண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டர் என்னென்னா அந்த 4W விட இதில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு ட்ராபேக் சொல்கிறேன்னு சொன்னால் தெரியுமா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர் எடுத்து இங்கே அடிக்குது. சேர் அடிக்க இருக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரெண்டர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் சேர் எடுத்து இங்கே அடிக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, நார்மலாக இந்த வண்டி ஆஃப் ரோடு யூஸ் பண்ணல, நார்மலாக எங்கள் ரோட்டுக்கு தான் யூஸ் பண்ணதுக்கு, அதுக்கு அடுத்து மேலே அடிச்சிருக்கு. ரோடு கொண்டு போனீங்கன்னா ரைடருக்கு ஹெல்மெட்டில் கண்டிப்பாக சேரெல்லாம் இருக்கும். the fall songs when the singer sings them. இதில் மெயினாக நம்ம ஹிமாலயன் எடுத்தனாலே அந்த 4W சரி, இந்த வண்டியிலையும் சரி, ஸ்பீடாமீட்டர் இருக்குதுமா. ஸ்பீடாமீட்டர் வேறு லெவலில் ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு 4W உள்ள ஸ்பீடாமீட்டர் பிடிக்கும், நிறைய பேருக்கு 450 பிடிக்கும். கண்டிப்பாக 4W பிடிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கும் பர்சனலாக எனக்கு 4W ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு TFT 4" டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன இருக்குல்ல, இந்த RPM மீட்ரு. இந்த RPM மீட்ரு அனலாகில் இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறது, மேலே போயிட்டு வர்றது. ஒன்ஸ் நான் ஒரு கூட காமிச்சு தரேன். ஹிமாலயன் காமிக்குதா, அதுக்கு பாருங்களேன், இந்த மேலே ஏர் இறங்குறது வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை பார்த்து டிசைன் பண்ணதில் இந்த ஸ்பீடாமீட்டர் ஒன்று. இதில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கியர் இண்டிகேட்டர்ஸ், அது சைடு ஸ்டாண்ட் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதில் நான் சொல்ல பார்த்துட்டேன், இதில் 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஈகோ மோடு, பெர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஈகோ மோடும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் மோடும் சரி. அதில் என்னென்னா ABS ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஈகோ மோடில் பெர்ஃபார்மன்ஸ் பேசிலி கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மோட்ஸில் பயங்கரமான இதோட ஹார்ஸ் பவரும் சரி, டார்க்கும் சரி ப்ரொடியூஸ் பண்ணுது. இது 2 மோட்லேயும் ABS ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், இதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி இதில் கூகுள் மேப்பை இங்கே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட், ஸோ நம்ம உட்காந்து போகிறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இது லாங் ட்ரைவ் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக, உடம்புல இதை பிரச்சனை வராமல் செம்மையாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஒய்டான ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இப்படியும் இல்லாமல் ரொம்ப இப்படியும் இல்லாமல் கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். மைலேஜை பற்றி பார்க்கணுங்க, சிட்டி சைடில் ஒரு 25 கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹைவேல இப்போ டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா 30 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கு வேண்டி ரிப்ளை பண்ணுறேன். நான் ஹிமாலயன் 450 எக்ஸாஸ்ட் நோட்டு நானும் இன்னைக்கு தான் கைஸ் கேட்டேன், நீங்களும் அதே மாதிரி கேட்டுக்கோங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ரைஸ் பண்ணுறப்போ லைட்டாக காலில் ஒரு சின்ன வைப்ரேஷன் தெரியுது. பட் நார்மல் ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணுறப்போ அந்த வைப்ரேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சவுண்ட் வைஸ் பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது சவுண்டு. ஃபைனலாக நம்ம ப்ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிமாலயன் 450ல் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸு, பாஸு, சமிட்டு. டைமிங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும், ஆனால் ஸ்பெக்கு டிஃப்ரென்ஸ் ஆகாது. கலர் வைஸ் தான் இந்த வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க கைஸ். இது நான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா சமிட் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அலாய் வீலில் பார்த்தீங்கன்னா கோல்டு கொடுத்துருக்காங்களா, இந்த கோல்டு வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டுங்க. இது சமிட் வேரியண்ட்டு. நம்ம இப்போது ப்ரைஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லோ வேரியண்ட் எடுத்திங்கன்னா 1,41,000 to டாப் வேரியண்ட்டு 1,55,000 வரைக்கும் இந்த வேரியண்ட் இருக்குங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது 1,55,000. இது என்னென்னா சமிட் வேரியண்ட்டு. பர்ஃபார்மன்ஸோ இல்லைன்னா வேறு ஸ்பெக்கோ ஃபியூச்சர்ஸோ எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, ஏதாச்சும் ஸ்பெக் விட்டுருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ டாட்டா, பை பாய், நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.